ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கந்தா ஹோம் சேனல். நம்ம சேனலில் ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நான் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் எவ்வளோ கோல்டு சேர்த்துருக்கிறேன், அது எப்படி சேர்த்தங்கிறத ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு இதுதான் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எவ்வளோ கிராம் நான் சேர்த்துருக்கிறேன், எப்படி சேர்த்தேன், இதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கமெண்ட் பார்க்கலாம். அதாவது மகாலட்சுமிங்கிற சிஸ்டர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்டு, நீங்கள் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் பேமெண்ட் 301 பண்ணியிருக்கிறீங்க. பட் பெனிஃபிட் உங்களுக்கு 483 ரூபா ஆட் ஆகிருக்கு. அது எப்படி சேவ் பண்ணால் வரும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ரிப்ளையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் பாருங்கள், நான் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கேன், 108 ரூபா பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு ஆட் ஆகிருக்கிற வெயிட் 0.008 ஆட் ஆகிருக்குது. அதிலே கீழே பாருங்கள், பெனிஃபிட் வெயிட் எனக்கு 0.001 ஆட் ஆகிருக்கு. அதுவே நெக்ஸ்ட்டு பேமெண்ட் நான் பண்ணியிருக்கிறது பாருங்கள், 3863 ரூபா நான் பே பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எனக்கு ஆட் ஆன் ஆகிருக்கிற கிராம் 0.279, கிட்டத்தட்ட 250 மில்லிக்கு மேலே எனக்கு ஆட் ஆகிருக்குது. அதே மாதிரி அதில் பெனிஃபிட் வெயிட் பாருங்கள், 0.019 ஆட் ஆகிருக்கு. அங்கே நம்ம 108 ரூபா பே பண்ணையில் எனக்கு வெறும் 0.001 தான் ஆட் ஆணுச்சு. அதுவே நான் 3863 ரூபாய்க்கு நான் பே பண்ணையில் எனக்கு பெனிஃபிட் வெயிட் 0.019 ஆட் ஆகிருக்கு. அதுவும் ஒரு பேமெண்ட் தான், இதுவும் ஒரு பேமெண்ட் தான். ஒரு பேமெண்ட்டுக்கு அங்கே 1 ஆட் ஆணுச்சு, இங்கே 19 ஆட் ஆகிருக்கு. இப்போ அதுவே நெக்ஸ்ட் பேமெண்ட் பாருங்கள், நான் 5000 ரூபா பே பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு பெனிஃபிட் வெயிட் 0.025 ஆட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி ஆட் ஆகிருக்குங்கிறது புரியுதா? அதாவது ஒரே பேமெண்ட் தான், நம்ம அமௌண்ட் அதிகமாக பே பண்ணும்போது பெனிஃபிட் வெயிட் அதிகமாக ஆட் ஆகுது. நம்ம அதுவே பேசிக் அமௌண்ட் பே பண்ணையில் 0.001 தான் ஆட் ஆணுச்சு. அதுவே அமௌண்ட் அதிகமாக பே பண்ணையில் உங்களுக்கு பெனிஃபிட் வெயிட் அதிகமாக ஆட் ஆகுது. இதுதான் ரீசன். பேமெண்ட் ஒன்று தான், பட் அமௌண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு பெனிஃபிட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு இது லாபமானு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 1000 ரூபா பே பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, அதை 100 ரூபா மினிமம் அமௌண்ட்டாக 10 தடவை பே பண்ணுறது தான் லாபம். இல்லை நீங்கள் ஒரு கிராமுக்கான வெயிட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதை நம்ம 100 ரூபாயாக அதிகமான பேமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண முடியுமோ, மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது லாபம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறீங்களோ அதுக்கான பெனிஃபிட் ஆட் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் இப்போ உங்களுக்கு மினிமம் தான் பே பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறீங்கன்னா, இருக்கிற அமௌண்ட்டை மினிமம் அமௌண்ட்டாக அதாவது 100 ரூபா 108 ரூபா இருக்கிற மினிமம் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட் வருமோ அதை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. 1000 ரூபா இருந்தால் அதை 10 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. பட் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நான் சிட்டு அப்போ போடலை. நான் அந்த வீடியோவிலே கிளியராக சொல்லியிருப்பேன், சிட்டு போடலை. ஸோ நான் டிஜிகோல்டில் சேவ் பண்ணணும்னு நினச்சேன், காயினாக சேவ் பண்ணணும்னு நினச்சதுனால அந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்க்கலன்னா அதில் பாருங்கள், அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ 1 கிராம் நான் சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணேன். அதாவது 5000 5000 3000 சம்திங் அதாவது அந்த 13,870 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன்னா, அன்றைக்கே ஒரு 5000 5000 3863 அப்படி 3 இதாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு எனக்கு பெனிஃபிட் வெயிட்டும் கொஞ்சம் கூட ஆட் ஆகிற மாதிரி பார்த்துட்டேன். நான் அதே 13,000 அந்த 1 கிராமுக்கான வெயிட்டை ஃபுல்லாகவும் போடலாம். பட் இது கொஞ்சமாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போடையில் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட் ஆட் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன். இப்போ நீங்கள் மினிமமாக தான் அமௌண்ட் போட போகிறீங்கன்னாலும் அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. இல்லை 1 கிராமுக்கான வெயிட்டை நீங்கள் போடணும்னு நினச்சாலும் நான் இதை 5000 போட்டிருக்கேன். நீங்கள் இதை 3000 கூட நீங்கள் போடலாம். அப்படி இன்னும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடையில் உங்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட் வெயிட் வரும். அவ்வளோதான் விஷயம். நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டை எவ்வளோ தூரம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோமோ, பிரித்து போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நான் அன்றைக்கி 1 கிராம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்ததுனால 5000 5000 3000 சம்திங்காக நான் அப்படியே பிரித்து போட்டேன்.
அதுவே வந்து நான் மினிமம் அமௌண்ட்டு தான் இருக்குது எனக்கு, அதுக்கு என்ன வாங்க முடியுமோ நான் அதை வந்து சேவ் பண்ணிடுவேன். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ₹100 தான் என்னால் சேவ் பண்ண முடியும். அப்போ அந்த 100 நான் வந்து பே பண்ணிவிட்டு, நான் மோஸ்ட்லி வந்து பெனிஃபிட் வந்து ஆட் ஆகிற மாதிரி நான் பார்த்துப்பேன். அட்லீஸ்ட் வந்து 0.001 அந்த மாதிரியாவது எனக்கு வரணுங்கிற மாதிரி நான் பே பண்ணி, அதில் வந்து நீங்கள் அமௌண்ட் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 108 போடுங்க, அதுக்கப்புறம் 120 போடுங்க. உங்களுக்கு பெனிஃபிட் வெயிட் வந்து அதில் மாறும். நீங்கள் அதில் போட்டு பார்த்துட்டு பெனிஃபிட் வெயிட் வந்து கொஞ்சம் ஆட் ஆகும். ஒரு ₹10 நீங்கள் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் வெயிட் வந்து ஒரு இது வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டு 301 பேமெண்ட்டில் வந்து நான் 483 பெனிஃபிட் கிராம் வந்து நான் ஆட் பண்ணேன். இதுதான் வந்து ரீசன். ஸோ அந்த சிஸ்டருக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.